ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும். அது அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா நம்ம அத 5 நாளு, 5 வாரம், 5 மாசம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பிஹேவியருக்கு பேரு தான் சல்லாத சுட்டா. கெட்ட வார்த்தை இல்ல. இப்படிதான் புத்தர் சொல்றாரு. இத புத்தர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அவன் மேல ஒரு அம்பு பாஞ்சிடுது. அவனுக்கு பயங்கரமான வலி, ரத்தம் வருது. துடிச்சிட்டு இருக்கான். இததான் முதல் அம்புன்னு சொல்றாரு. ஒரு 5 செகண்ட் இந்த விஷயம் நடந்து ஒரு 5 செகண்ட்ல அவன் மனசுக்குள்ள பல எண்ணங்கள் தோணும். நம்ம செத்துருவோமா? இனிமேல் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பா? நம்ம லைஃப் அவ்வளவுதானா? எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது? என் பையன் கதி என்ன? இது எல்லாமே அவர் 2வது அம்பு பொய்யான அம்புன்னு சொல்றாரு. அதாவது இங்க முதல்ல அவன் மேல பட்டது தான் உண்மையான அம்பு. ஒரு பிசிக்கல் பாடியில ஏற்பட்ட ஒரு அம்பு. அதுக்கு மருந்து போட்டுக்கலாம், சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனா அதை பேஸ் பண்ணி அவன் மென்டலா எண்ணங்கள் மூலியமா பல அம்புகளை உருவாக்கிட்டான். அதுக்கு மருந்தே கிடையாதுன்றது தான் புத்தர் சொல்ற இந்த சல்லாத சுட்ட கதை. இப்படிதான் நாம நம்ம லைஃப்ல பல அம்புகளை நமக்கு நாமே விட்டுக்கிறோம். நடந்த ஈவெண்ட் என்னமோ ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நாம பல விஷயங்களை, பொய்யான அம்புகளை நமக்கு நாமே விட்டுப்போம். பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, ஆனா நான் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, உடனே அவங்க அம்மா, அவ்வளவுதான் என் பையன் லைஃப் போயிடுச்சோ, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பான், அவனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அவனுக்கு பொண்ணு தருவாங்களா தரமாட்டாங்களா, இந்த மாதிரி பல அம்புகளை அவங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வலியும் வேதனையும் மட்டும்தான் அதிகமாகும். நடந்த என்னமோ எக்ஸாம்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில், அதுக்கு என்ன பண்ணமோ அதை பண்றதை பத்தி யோசிக்கிறது வேற. ஆனா அதை ஒண்ணு நடந்ததுனால எனக்கு பல விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறது பேர் தான் சல்லாத சுட்டான்னு புத்தர் சொல்றாரு. இனிமே உங்க லைஃப்ல இந்த மாதிரி நீங்க அதிகமா யோசிச்சுட்டு இருக்கும் போது எது உண்மையான அம்பு, எது பொய்யான அம்புன்னு நீங்க கண்டுபிடிங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு சல்லாத சுட்ட கதையை மனசுல வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல யாருக்கு இந்த சல்லாத சுட்ட ரொம்ப தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.